Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th standard chapter level database concepts. ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்ன, டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்க்கும் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கும் என்ன கான்செப்ட், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் என்னென்ன இருக்குது, டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் என்னென்ன இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் the concepts of relational algebra. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த சாப்டரில் கவர் ஆகிருக்கும். இந்த சாப்டரில் இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் பார்ட் டியில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ நம்ம பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். மென்ஷன் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் வந்துட்டு ஃபாக்ஸ்புரா அண்ட் டிபிஎஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். தேர்ட் ஒன், வாட் இஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி. டேட்டா கன்சிஸ்டன்சினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டேட்டா இருக்குன்னா ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு மேனுப்புலேட் பண்ணிகிட்டே இருப்போம், லைக் அப்டேட், ஆட், டெலிட், இன்சர்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்துட்டு டேட்டா கன்சிஸ்டன்சி வந்துட்டு டிபிஎம்எஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆன் லைவ் டேட்டா இட் இஸ் been continuously updated and added. Maintaining the consistency of the data can become a challenge. ஸோ இதுக்காக வந்துட்டு டிபிஎம்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா கன்சிஸ்டன்சினா என்னென்னா நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாபேஸை வந்துட்டு அப்டேட், ஆட் கண்டினியூஸ்லாம் வந்துட்டு நம்ம அது பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதான் வந்துட்டு டேட்டா கன்சிஸ்டன்சி. ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைராரிக்கல் அண்ட் நெட்வொர்க் டேட்டா மாடல். ஸோ ஹைராரிக்கலுக்கும் நெட்வொர்க் டேட்டா மாடலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 192ல் ஹைராரிக்கல் டேட்டா மாடல் அப்படின்னா என்னென்னா அது வந்துட்டு ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எப்போ வாஸ் டெவலப்டு பை ஐபிஎம் as இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த ஹைராரிக்கல் மாடலில் டேட்டா இஸ் ப்ரெசென்டட் as a tree-like structure form. ஸோ இது வந்துட்டு tree-like structure formல ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ this model represents a one-to-many relationship, that is parent-child relationship அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைல்டுக்கு வந்துட்டு கேன் ஒன்லி ஹாவ் ஒன் பேரண்ட், பட் அந்த ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ சில்ட்ரன் வேணாலும் இருக்கலாம். இதான் வந்துட்டு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். திஸ் மாடல் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸில் வந்துட்டு இந்த ஹைராரிக்கல் மாடல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஹைராரிக்கல் மாடலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சைல்டு. ஸோ ஒரு சைல்டுக்கு வந்துட்டு ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும், பட் ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ சைல்டு வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஹைராரிக்கல் மாடல். சேம் டைம் நெட்வொர்க் மாடல். ஸோ நெட்வொர்க் மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஹைராரிக்கல் டேட்டா மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்துட்டு நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் மாடலில் நம்ம பார்த்த மாதிரி a child record has only one parent mode. ஸோ ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட் மோட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நெட்வொர்க் மாடலில் வந்துட்டு அப்படி இல்லை, ஒரு சைல்டுக்கு வந்துட்டு எவ்வளோ பேரண்ட் நோட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இது வந்துட்டு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் மாடல் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர் டு ஆக்சஸ் டேட்டா. ஸோ இந்த மாடல் வந்துட்டு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு டேட்டா வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். ஸோ இது வந்துட்டு ஒரு பேரண்ட். ஸோ இந்த பேரண்ட்க்கு வந்துட்டு எவ்வளோ சைல்டு வேணாலும் இருக்கலாம். இது வந்துட்டு என்ன ஹைராரிக்கல் மாடல். ஹைராரிக்கல் மாடலோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் வந்துட்டு நெட்வொர்க் மாடல். ஸோ இது வந்துட்டு ஒரு சைல்டு. ஸோ இந்த சைல்டுக்கு வந்துட்டு 3 பேரண்ட்ஸ் இருக்காங்க, லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். ஸோ இது வந்துட்டு நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் ரெப்ரசன்ட்ஸ் த பேரண்ட் மோட். ஸ்கூல் வந்துட்டு பேரண்ட் மோடை ரெப்ரசன்ட் பண்ணுது. லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம் இஸ் அ சைல்டு டு ஸ்கூல். ஸோ லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம் வந்துட்டு சைல்டு எதுக்கு, ஸ்கூலுக்கு. ஸ்டூடெண்ட் இஸ் அ சைல்டு டு லைப்ரரி. இதுக்கு வந்துட்டு சைல்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்.
லைப்ரரி, ஆஃபீஸ் அண்ட் ஸ்டாஃப் ரூம். இது வந்துட்டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க பிட்வீன் செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கமெண்ட்க்கு. ஸோ 3 டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள். ஸோ இதுக்கு வேறு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு வேறு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. செலக்ட்க்கு வந்துட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பை சிம்பிள். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிங் அ சப்செட் வித் டியூப்பல்ஸ். இதில் என்ன செலக்ட் பண்ணணும்னா சப்செட்டு வித் டியூப்பல்ஸோட சேர்த்து வந்துட்டு இதில் செலக்ட் பண்ணுவோம். பட் ப்ராஜெக்ட் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா contains a vertical subset of a relation projection. ஸோ இது வந்துட்டு vertical subset மட்டும்தான் வந்துட்டு எடுத்துப்போம். இது வந்துட்டு select filters out all the tuples that does not satisfy the condition. ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குன்னா அந்த கண்டிஷனை வந்துட்டு எது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிடும். ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு அட்ரிபியூட்ஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணும். ஸோ ப்ரொஜெக்ஷன் எலிமினேட்ஸ் ஆல் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இன்புட் ரிலேஷன் எக்ஸப்ட் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும், இது எல்லாமே வந்துட்டு இது எலிமினேட் பண்ணிடும். இதில் வந்துட்டு என்ன பண்ணுன்னா செலக்ட் பண்ணும். செலக்ட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் டியூப்பல்ஸ் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். இந்த கண்டிஷனை வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அது வந்துட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிடும். இதான் வந்துட்டு செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் கமெண்ட்கான டிஃபரன்சியேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிபிஏ? டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ, அட்மினிஸ்ட்ரேட்டர்னாலே வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே அது மேனேஜ் பண்ணும். ஸோ டிபிஏ வந்துட்டு டேக் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ், மேனேஜிங் த லைசன்ஸ் கீ, மேனேஜிங் யூசர் அக்கௌண்ட் அண்ட் ஆக்சஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாமே வந்துட்டு டிபிஏ வந்துட்டு பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ரோல் ஆஃப் டிபிஏ. நெக்ஸ்ட் ஒன் பிக் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ட் டியில் தேர்ட் ஒன். டிஃப்ரென்ஷியேட் டிபிஎம்எஸ் அண்ட் ஆர்டிபிஎம்எஸ்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 196. ஸோ அவங்களே வந்துட்டு டிபியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் கம்பேரிஷனை வச்சு டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பான்ஷன். ஸோ டிபிஎம்எஸ்க்கு எக்ஸ்பான்ஷன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர்டிபிஎம்எஸ்க்கு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டேட்டா வந்துட்டு லிங்க்டு பை டேட்டா பை linked records. So navigational model, that is data by linked records. இது வந்துட்டு tables as rows and columns. So relational model, that is data in tables as rows and columns. இது வந்துட்டு data by linked record. So data redundancy னா again and again வந்துட்டு data இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு எக்ஸிபிட்னா வந்துட்டு இருக்கும், இங்க வந்துட்டு நாட் ப்ரெசன்ட்னா இங்க வந்துட்டு இருக்காது. ஸோ டிபிஎம்எஸ்ல டேட்டா ரிடண்டன்சி இருக்கும், ஆர்டிபிஎம்எஸ்ல வந்துட்டு டேட்டா ரிடண்டன்சி இருக்காது. நார்மலைசேஷன் வந்துட்டு ரிடண்டன்சியை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். அந்த டெக்னிக் பேர் தான் நார்மலைசேஷன். ஸோ இங்கே வந்துட்டு ரிடண்டன்ஸே இல்லை, ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு இங்கே யூஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் பர்ஃபார்ம்ட். RDBMS uses normalization to reduce the redundancy. ஸோ RDBMSக்கு வந்துட்டு ரிடண்டன்சி இருக்கனால இது வந்துட்டு யூஸ் ஆகும். டேட்டா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்ல வந்துட்டு கன்சியூம்ஸ் மோர் டைம், நிறைய டைம் எடுத்துக்கும். RDBMSல இருந்து ஃபாஸ்டராக இருக்கும் கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ். ஸோ கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் இங்கே வந்துட்டு டிபிஎம்எஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆர்டிபிஎம்எஸ்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப். ஸோ கீஸ் ஆர் யூஸ்ட் இன் ஆர்டிபிஎம்எஸ். டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டிபிஎம்எஸ்ல இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நமக்கு எரர் கொடுக்கும் அண்ட் இன்செக்யூராக இருக்கும். ஆர்டிபிஎம்எஸ்ல வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், செக்யூராக இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் வந்துட்டு டிபிஎம்எஸ்ல சப்போர்ட்டட் இல்லை, ஆர்டிபிஎம்எஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது டிபிஎம்எஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ், ஃபாக்ஸ் ப்ரோ. RDBMS பார்த்தீங்கன்னா SQL Server, Oracle, MySQL, MariaDB and SQLite. ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் டிபிஎம்எஸ் அண்ட் RDBMS. ஸோ இந்த சாப்டரில் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பார்ட் டியில் ஃபிஃப்த் ஒன். எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அபிலிட்டி டு மேனிப்புலேட் டேட்டா.
மேனிப்புலேட்னா நம்ம வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு இருக்குது. ஸோ டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் த ஃபெசிலிட்டி டு மேனிப்புலேட் டேட்டா, ஸ்டோர், மாடிஃபை அண்ட் டெலீட் இன் த டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா வந்துட்டு ரெடண்டன்சியை வந்துட்டு நமக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட்டேஷன் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்ட் ஹார்ட் டிரைவ்ஸ் ஆர் வெரி சீப். ஸோ இப்போ வந்துட்டு ஹார்ட் டிரைவ்ஸ் வந்துட்டு ரொம்ப சீப்பு. பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஸோ அன்னெசரி ரெப்பிட்டேஷன் இருந்தனால நம்ம டேட்டாபேஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ பட் டிபிஎம்எஸ் ஃபாலோஸ் நார்மலைசேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறனால which divides the data in such a way that repetition is minimum. ஸோ இது வந்துட்டு ரெப்பிட்டேஷனை வந்துட்டு மினிமம் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ். டேட்டா கன்சிஸ்டன்சினா மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், எல்லாமே கண்டினியூஸாக பண்ணுறதுனால டேட்டா வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் ஒரு கன்சிஸ்டன்சியில். ஸோ அது வந்துட்டு ஒரு பிக் சேலஞ்ச் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ பட் டிபிஎம்எஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஹேண்டில்ஸ் பை இட் செல்ஃப். ஸோ சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கான்கரண்ட் ஆக்சஸ். ஸோ DBMS allows multiple users to work on it. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்துட்டு அப்டேட், இன்சர்ட், டெலீட் பண்ணிக்கலாம் ஒரே டைமில். அப்பவும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டேட்டா கன்சிஸ்டன்சி வந்துட்டு மேனேஜ் பண்ணும். அண்ட் ஸ்டில் மேனேஜஸ் டு மெயின்டைன் த டேட்டா கன்சிஸ்டன்சி. இதுதான் வந்துட்டு சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கான்கரண்ட் ஆக்சஸ். Next பார்த்தீங்கன்னா query language. So DBMS provides users with a simple query language, so using which data can be easily fetched, inserted, deleted and updated in a database. So இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு query language or command மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ண வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம அந்த டேட்டா வந்துட்டு ஃபெச் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு டிபிஎம்எஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். செக்யூரிட்டியாக இருக்கும். So DBMS also take care of security of the data, protecting the data from unauthorized access. Unauthorized access வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. In a typical DBMS, we can create user accounts with different access permissions, using which we can easily secure our data by restricting user access. So DBMS வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு அது யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப செக்யூர்டு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன்னா என்ன? இட் அலவுஸ் அஸ் டு பெட்டர் ஹேண்டில் அண்ட் மேனேஜ் த டேட்டா இன்டிகிரிட்டி இன் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் வேர் மல்டி த்ரெடிங் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. டேட்டா இன்டிகிரேஷன்னா வந்துட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு டிபிஎம்எஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அபிலிட்டி டு மேனிப்புலேட் டேட்டா, செகண்ட் வந்துட்டு ரிப்பீட்டேஷன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணும், தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன ஆனாலும் டேட்டா கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கும், ஃபோர்த் ஒன் வந்துட்டு மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கான்கரண்ட்டாக ஆக்சஸ் கொடுக்கும், ஃபிஃப்த் ஒன் நம்ம query லாங்குவேஜை யூஸ் பண்ணி டேட்டா வந்துட்டு ஃபெச் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் வந்துட்டு டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த சாப்டரில் இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.